வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டு பணிகள் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வரும் 9ஆம் தேதி கடலூர்ல தேமுதிக மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இதுல எந்த பக்கம் செல்வார்கள் என்பது தொடர்பான முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்படும். இந்த நிலையில இன்றைய ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக மக்கள் மீட்பு மாநாடு 2.0 என்ற தலைப்பில் தேமுதிகவுடைய மாநில மாநாடு அதனுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பின்பாக நடக்க உள்ள மிகப்பெரிய மாநாடாக பார்க்கப்படுகின்றது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது தொடர்பான ஒரு சில முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் தை மாதத்தில் இது தொடர்பாக தெரிவிக்கப்படும் என்று மற்றொரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் அதனுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியை சேர்ந்த 84 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். மிக முக்கியமாக வரக்கூடிய அந்த 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு தொண்டர்களை கொண்டு வருவது, எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்குவது, அங்க இருக்கக்கூடிய மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி எப்படி நடக்கின்றது, வாகனங்களுக்கு அனுமதி கொடுப்பது, அதே போல போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பத்திரமாக தொண்டர்களை கொண்டு வந்து சேர்ப்பது, மாநாட்டிற்கு தேவையான நிதி என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக வரக்கூடிய தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது தொடர்பான மிக முக்கியமான முடிவுகள் தொடர்பாகவும் இந்த தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் என தெரிகின்றது. மாவட்ட செயலாளர்களிடம் எந்த கூட்டணியில் செல்லலாம், உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்தும் கட்சியுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை என்பது இந்த தினம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் இந்த வரக்கூடிய 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாடு தொடர்ச்சியாக சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி தொடர்பாகவும் மிக முக்கியமான முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.